அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தூஷித்தான். இதனால் அவன் ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கும்போது அவனுக்கு மரணம் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தாலும் வியாதி நீங்கி பிழைத்துக் கொள்கிறான். எசேக்கியாவின் வியாதியை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி அவனுக்கு அந்நாட்களில் வந்திருக்கிறது. அந்நாட்களில் என்னும் வார்த்தைக்கு அசீரியாவின் ராஜா எருசலேம் நகரத்தை முற்றுகை இட்ட வருஷத்தில் என்று பொருள். அசீரியாவின் சேனை எருசலேம் நகரத்தை முற்றுகை இட்டபோது அல்லது அவர்கள் நகரத்தை முற்றுகை இடுவதற்கு ஆயத்தம் பண்ணிய போதோ எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான் என்றும் சரித்திர ஆசிரியர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். அசீரியரின் சேனை எருசலேம் நகரத்தை முற்றுகை இட்டபோது கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை அடித்தார். அவர்களில் 1,85,000 பேர் ஒரே ராத்திரியில செத்த பிரேதங்களாக கிடக்கிறார்கள். சனகரிப் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாமல் தோற்றுப்போய் அவமானத்தோடு திரும்பி வருகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான் என்றும் சரித்திர ஆசிரியர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். அசீரியரின் சேனையில் கொள்ளை நோய் வந்தது. இந்த கொள்ளை நோயின் பாதிப்பு எசேக்கியா ராஜாவுக்கும் எருசலேம் நகரத்தில் உள்ள பலருக்கும் வந்திருக்க வேண்டும் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எசேக்கியாவின் சரீரத்தில் பிளவை ஏற்பட்டிருக்கிறது. இதே வியாதியே அசீரியரின் சேனையில் 1,85,000 பேரை கொன்று போட்டது. எசேக்கியா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறான். ஆனாலும் எசேக்கியாவுக்கு வியாதி வந்திருக்கிறது. இந்த வியாதியும் சாதாரண வியாதியாயிராமல் இது அவனுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறது. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்தில் வந்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு வந்திருக்கிற வியாதி மிகவும் கொடிய வியாதி என்றும் அது அவனுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்றும் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அற்புதத்தினாலும் மாத்திரமே எசேக்கியாவின் வியாதி குணமாகும். இல்லை என்றால் எசேக்கியா பிழைக்க மாட்டான், அவன் மரித்து போவான். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். எசேக்கியா மரித்து போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏசாயா எசேக்கியாவின் மரண ஆயத்தத்தை பற்றி சொல்லும்போது நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்றும் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு நீர் உம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மரிப்பதற்கு ஆயத்தமாயிரும் என்று பொருள். எசேக்கியாவின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதாய் இருக்க வேண்டும். அவனுடைய இருதயத்தில் அசுத்தங்கள் இருக்கும் என்றால் அந்த அசுத்தங்கள் நீக்கப்பட்டு அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எசேக்கியா தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவனுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். எசேக்கியா கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலும் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதினாலும் தன்னுடைய மரணத்தை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு போக எப்போதுமே ஆயத்தமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது மிகவும் சந்தோஷமாக பிரிந்து போவார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை விட அதிக மகிமையான பரலோகத்திலே பிரவேசிக்கப் போகிறார்கள். எசேக்கியா பரலோகத்திற்கு போகும் சந்தோஷத்திலே தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். தன்னுடைய மனதின் விருப்பங்களையெல்லாம் தன்னுடைய பின் சந்ததியாருக்கு சொல்ல வேண்டும். எசேக்கியா தன்னுடைய பொக்கிஷங்களையும் சொத்துக்களையும் தன்னுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். எசேக்கியா தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திவிட்டு மரித்து போனால் அவன் செத்த பின்பு அவனுடைய பின் சந்ததியார் மத்தியிலே குழப்பம் இருக்காது. எசேக்கியா தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தாமலேயே செத்து போனால் அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதில் அவனுடைய வீட்டார் மத்தியில் குழப்பமும் பிரச்சனைகளும் சண்டைகளும் மன வருத்தங்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். நாம் வியாதியாக இருக்கும்போது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். எசேக்கியாவுக்கு இதற்கு முன்பு பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது வழக்கம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். அவனுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாகும்.
இப்போதோ கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. ஏசாயா எசேக்கியாவை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மாறும் என்று எசேக்கியா நம்புகிறான். கர்த்தர் ஒருவேளை தம்முடைய நியாய தீர்ப்பை மாற்றாவிட்டாலும் எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி மரணத்தை சந்திக்க ஆயத்தமாகிறான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஜெபிக்கிறவர்களால் மாத்திரமே கர்த்தருடைய சித்தத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். தான் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடைய கிருபை தனக்கு வேண்டும் என்று எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் தனக்கு கிருபையையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தரே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் எசேக்கியா ஒருவேளை தன்னுடைய படுக்கையில் படுத்தபடி ஜெபித்திருக்கலாம். எசேக்கியா இப்போது வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக படுத்திருக்கிறான். அவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அங்கே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண முடியாது. ஆகையினால் எசேக்கியா தான் வியாதிப்பட்டு படுத்திருக்கும் கட்டிலில் படுத்திருந்தவாறே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். எசேக்கியா தன்னுடைய படுக்கையில் வியாதியாய் படுத்திருக்கும் போது அவனுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யவும் சேவை செய்யவும் ஒரு சிலர் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். எசேக்கியாவோ அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அந்த அறையிலே தனியாயிருந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு ஜெபம் பண்ணினான் என்னும் வார்த்தைக்கு அவன் தன் முகத்தை கர்த்தருடைய ஆலயத்தின் பக்கமாக திருப்பிக் கொண்டு ஜெபம் பண்ணினான் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எசேக்கியாவுக்கு நல்ல சரீர ஆரோக்கியம் இருந்திருந்தால் அவன் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அங்கே ஜெபித்திருப்பான். இதற்கு முன்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே போய் பலதரம் ஜெபித்திருக்கிறான். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். 2 ராஜாக்கள் 19:1-14. ஆனால் இப்போதோ எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அவனால் ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க முடியவில்லை. ஆகையினால் தான் வியாதி படுக்கையாக படுத்திருக்கும் கட்டிலில் படுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது மிகவும் அழுகிறான். இந்த வாக்கியத்தை வாசிக்கும்போது எசேக்கியா சாக விரும்பவில்லை என்பது போல தெரிகிறது. இது மனுஷருடைய பொதுவான சுபாவம். மரணம் என்பது மனுஷனுடைய ஆத்மாவும் சரீரமும் பிரியும் நிலைமை. இந்த பிரிவை, அதாவது சரீர மரணத்தை மனுஷர் பொதுவாக விரும்புவதில்லை. ஏசாயா எசேக்கியாவை பார்த்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஏசாயா இந்த வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு சொல்லும்போது எசேக்கியா தன்னுடைய ஜீவியத்தின் முக்கியமான பகுதியில் இருக்கிறான். அவன் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஆரம்பித்திருக்கிறான். எசேக்கியா ஆரம்பித்த நல்ல காரியங்கள் இன்னும் முடிவு பெறவில்லை. எல்லாம் பாதியிலேயே இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மரித்து போனால் தான் ஆரம்பித்த ஊழியம் பாதியிலேயே நின்று விடுமோ என்று எசேக்கியா வேதனையோடு நினைத்து பார்க்கிறான். ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலும் துன்மார்க்கத்திலும் நிலைத்திருப்பார்களோ என்னும் சந்தேகமும் எசேக்கியாவுக்கு உண்டாயிற்று. எசேக்கியா மரித்து போனால் யூதா தேசத்தார் மத்தியில அவன் ஆரம்பித்து வைத்த நல்ல ஊழியங்களும் அப்படியே நின்று போகும். இதன் நிமித்தமாகவே எசேக்கியா தன்னுடைய மரணத்தை நினைத்து மிகவும் அழுகிறான். எசேக்கியாவுக்கு மரணத்தை குறித்து பயமில்லை. யூதா ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் போய்விடுவார்களோ என்னும் பயமே அவனுடைய மனதில் இருக்கிறது. எசேக்கியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் தனக்கு ஜீவனை கொடுத்தால் எசேக்கியா கர்த்தருடைய வழியில் நடக்க விரும்புகிறான். யூதா தேசத்திலே தான் ஆரம்பித்து வைத்த மறுமலர்ச்சியின் ஊழியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த விரும்புகிறான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தாவே, என்னை மரணத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் என்றோ, அல்லது கர்த்தாவே, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்றோ, அல்லது கர்த்தாவே, உம்முடைய சித்தம் ஆக கடவது என்றோ ஜெபம் பண்ணவில்லை. எசேக்கியா இதுபோல ஜெபம் பண்ணாமல், கர்த்தாவே, என்னை நினைத்தருளும் என்றும்,
நான் ஜீவனோடு இருக்க வேண்டுமா அல்லது நான் மரிக்க வேண்டுமா என்பதே நீரே தீர்மானம் பண்ணும் என்றும், நான் மரித்தாலும் ஜீவனோடு இருந்தாலும் நான் உம்முடையவனாகவே இருப்பேன் என்றும் ஜெபம் பண்ணுகிறான்.